Good morning to all of you. Today we can see reissue of forfeited share. Up to yesterday we saw what are the journal entries for forfeiture of shares. Calls in advance, calls in arrear, forfeiture. இதுவரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து reissue of forfeited share. அப்படி நேத்துக்கு நம்ம forfeit பண்ணாங்க இல்ல, கம்பெனி புடிச்சு இழுத்து வாங்குவாங்க, நீங்க கால் மணி பேமெண்ட்ல ஷேர் எங்க கையில கொடு அப்படினு போய் புடிங்கி வாங்கிட்டு வந்துருவாங்க இல்லையா? அத வந்து reissue பண்றது இது. Reissue of forfeited share. Forfeit பண்ண ஷேர் எப்படி reissue பண்றது அப்படினா பாருங்க. Shares forfeited can be reissued by the company. கம்பெனிக்கு வந்து அந்த மாதிரி புடிச்சு இழுத்து வாங்குனது வந்து there is a reduction in share capital அப்படினு நேத்து பார்த்தோம் இல்லையா? அந்த ஷேர் வந்து திரும்ப reissue பண்ணலாம், திரும்ப issue பண்ணலாம். The shares can be reissued at any price. எந்த பிரைஸ்க்கு வேணாலும் அது issue பண்ணலாமா? Less than the பாருங்க, but the reissue price cannot be less than the amount unpaid on forfeited shares. அதாவது reissue பண்ணும்போது அதனோட பிரைஸ் வந்து குறைய கூடாது. எதோட குறைய கூடாது? forfeit அந்த forfeited ஷேரோட forfeited amount இல்லீங்களா? அதாவது அந்த ஷேருக்கு எவ்வளவு பணம் கட்டலையோ, unpaid on forfeited shares. இப்போ 10 ரூபாய் ஷேர் வந்து 6 ரூபாய் பே பண்ணிட்டாங்க, 4 ரூபாய் பே பண்ணவே இல்ல, ஷேர் forfeit பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுவாங்க. அந்த 4 ரூபாயோட கம்மியான விலைக்கு ரீஇஷ்யூ பண்ணக்கூடாது. அந்த 4 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணாதானே உங்களுக்கு வந்து 4 ரூபாய் சேர்த்து 10 ரூபாய் வரும். அதுக்காக தான் இது வந்து there are 3 types of reissue இருக்கு. 3 டைப் reissue at par value, reissue at premium, reissue at discount. எப்பவும் போல issue பண்ணும்போது issue of shares at par, issue of shares at premium, issue of shares at discount இருக்கு இல்லையா? அதே போல தான் இது. அதுதான் வந்து நாம இப்ப பார்க்க போறது. இப்ப பாருங்க, when reissue made at par valueல நம்ம issue பண்றாங்கன்னா what is the journal entry? See, bank account letter to equity share capital account, bank account letter to equity share capital account அப்படின்னு எழுதும். இப்ப when reissue is made at premiumத்தில் issue பண்ணாங்க, அதாவது face value-ஓட அதிகமான விலைக்கு issue பண்ணும்போது journal entry பாருங்க, bank account letter to equity share capital to security premium. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 10 ரூபாய் ஷேர் 12 ரூபாய்க்கு 2 rupees எக்ஸ்ட்ரா இல்லையா பிரீமியம், அந்த 2 rupees செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அடுத்து பாருங்க, when reissue is made at loss, அதாவது less than the face value, face value-ஓட கம்மியான விலைக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு வச்சுவாங்க, லாஸ் வரும். அப்ப பாருங்க, bank account letter forfeited shares loss on reissue, account letter to equity share capital. பாருங்க, forfeited share loss on reissue னா டெபிட் வரும். பாருங்க, அதிகமான விலைக்குனா 2 வரும், கிரெடிட் வரும். அதான் வித்தியாசம். bank account letter, forfeited shares account letter to equity share capital. forfeited sharesக்கு பாருங்க, loss on reissue வால என்ன லாஸ் வந்துச்சோ அதுதான் பண்ணணும். இதான் journal entry. புரியுதுங்களா? அப்போ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி செய்யும்போது reissue பண்ணும்போது அதாவது face value-ஓட அதிகமானது. if the reissue is more than the amount unpaid on forfeited shares, forfeited shares-ஓட unpaid value-ஓட அதிகமான விலைக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, there is profit இருக்கும் இல்லையா? அந்த profit is treated as capital profit. அது வந்து capital profit-ஆ தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது வந்து கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ பிரீமியத்தில் இஷ்யூ பண்றானா வந்து அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா forfeited share அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்றாங்க. பாருங்க, அதுக்கு journal entry என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, forfeited shares account letter to capital reserve account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. forfeited shares account letter to capital reserve account. இப்போ வந்து நம்ம forfeit பண்ண ஷேர் ஃபுல்லாவும் ரீஇஷ்யூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சம்டைம்ஸ் கொஞ்சமா தான் ரீஇஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேபிட்டல் ரிசர்வுக்கு எவ்வளோத்தும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? முழுசாவும் இப்போ 100 ஷேர் forfeit பண்ணாங்க, அதுல 50 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 50 ஷேருக்கு உண்டானது மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால டோட்டல் அமௌண்ட் forfeited divided by total number of shares forfeited into number of shares reissued அப்படின்னு நம்ம சம் வரும்போது இந்த மல்டிப்ளை பண்ணி அதை மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது ஒரு முக்கியமான சம். அதனால இந்த சம்ஸ் வந்து நிறைய எக்ஸாமுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்தது உண்டு. அதனால இது வந்து இது சம்மோட நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுல வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நீங்க வீட்டிலே போட்டுக்கோங்க. நான் வந்து எக்ஸசைஸே பண்ணி காட்டுறேன். Now we can solve problem number 10. Okay, exercise number 10. Reissue of shares. See,
Gautam Limited forfeited 500 equity shares of rupees 10 each issued at par. Par value issue பண்ண shares வந்து 500 shares வந்து forfeit பண்ணிட்டாங்க. Held by Raghav. Raghav அப்படின்றவர் வந்து due to non payment of final call money 2 rupees. 2 rupees final call 10 ரூபாயில கடைசி final call money 2 rupees பே பண்ணலையா, அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து forfeit பண்ணிட்டாங்க. These shares were forfeited and அந்த ஷேர் forfeit பண்ணிட்டாங்க and reissued it to Morgan. மோகன்றவருக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்களாம் at 8 per share 8 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணாங்களாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி ஷோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் forfeiture and reissue. forfeiture-க்கு reissue, forfeiture-க்கு ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். reissue-க்கு இப்போ வந்து இது வந்து 8 rupees-க்கு தானே பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரியும் எவ்வளோத்தும் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த எவ்வளோ அது இது ஃபுல்லாக தான் ரிசர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஃபுல் அமௌண்ட்டும் வரும். எவ்வளோத்தும் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இதனோட சம்மு வந்து நம்ம போர்டில் போட்டு காட்டுறோம். இப்போ நல்லா லிசன் பண்ணுங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, forfeiture பண்ணும்போது ஜேர்னல் என்ட்ரி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்டர் 500 into 10 5000. 2 equity share final call தானே பே பண்ணலாம். அப்ப 2 equity share final call 2 rupees 500 into 2. 2 forfeiture shares மிச்சம் 8 rupees 500 into 8 4000. இப்படிதான் 500 shares were forfeited. அடுத்து வந்து reissue journal entry. reissueக்கு நம்ம என்ன சொன்னோம், இது வந்து எவ்வளவுக்கு reissue பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஒரு ஷேரும் 8 ரூபாய்க்கு reissue பண்ணிருக்காங்களா. அப்ப பாருங்க பேங்க் அக்கவுண்ட் லெட்டர் 500 into 8 4000. சரிங்களா. இப்போ 10 rupees தானே ஷேரோட வேல்யூ. அப்போ ரிமைனிங் 2 rupees 500 into 2 forfeited ஷேர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரிங்களா. 2 equity ஷேர் கேபிட்டல் 5000. அப்போ அந்த ஃபேஸ் வேல்யூட எவ்வளோ கம்மியாக ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து forfeited ஷேர் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். 2 rupees 10 rupees-ஓட வேல்யூ உள்ள ஷேர்ஸ் வந்து 8 rupees-க்குனா 2 rupees தானே பேலன்ஸ் 10 minus 8. அதுதான் வந்து இங்கே forfeited ஷேர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இது முடிச்சாச்சு இல்லைங்களா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, இங்க பாருங்க ஒரு forfeited அக்கௌண்ட்டுக்கு இங்க என்ன இருக்குது, ஒரு கிரெடிட் இருக்குது 4000 rupees இருக்குது. இங்க வந்து forfeited ஷேருக்கு வந்து ஒரு டெபிட் இருக்குது 3000 rupees இருக்குது இல்லையா. இப்ப அதால வரக்கூடிய லாஸ் ப்ராஃபிட்டாம் கண்டுபிடிக்கணும். அதாவது forfeiture பண்ணனால லாஸ் வந்துச்சா ப்ராஃபிட் வந்துச்சா. இங்க வந்து 4000 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது நம்மளுக்கு இல்லைங்களா. இப்ப இங்க வந்து பாருங்க டெபிட் பேலன்ஸ் லாஸ் 1000 rupees வந்திருக்குது. ஃபுல்லாவும் நம்ம ரீஇஷ்யூ பண்ணியாச்சு. 500 ஷேர்ஸும் ரீஇஷ்யூ பண்ணியாச்சு. அப்ப 4000 ப்ராஃபிட் 1000 நஷ்டம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது 3000 rupees. இதுதான் ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ. இது வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாருங்க. forfeited ஷேர் அக்கௌண்ட் லெட்டர் 3000 to கேபிட்டல் ரிசர்வ். எப்படி இந்த 3000 கண்டுபிடிக்கிறது, 4000 minus 1000 is equal to 3000. இப்ப இது வந்து ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர் எழுதணும். சம்டைம்ஸ் லாஸும் வரும். அப்ப லாஸ் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா லாஸ் ஆன் ரீஇஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர்னு வரும். புரியுதுங்களா. அப்போ ஆப்போசிட்டா வரும் ஜேர்னல் என்ட்ரி. கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் லெட்டர் டு forfeited ஷேர்னு வரும். அது வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு சம் இருக்குது. இது புரிஞ்சிருச்சிங்களா. ரொம்ப ஈஸியா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் இது forfeiture ஜேர்னல் என்ட்ரி எப்போ எழுதுனா அதே ஜேர்னல் என்ட்ரி தான். இது மட்டும் மாறும். இது வந்து 10 rupees-ஓட ஷேர் வந்து ரீஇஷ்யூ பண்ணும்போது 8 rupees தானே. அப்ப 2 rupees வந்து forfeited ஷேர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் forfeited ஷேர் அக்கௌண்ட் லெட்டர் டு equity ஷேர் கேபிட்டல். இப்ப இதுவும் உள்ள டிஃபரன்ஸ், ஒரு கிரெடிட் ஒரு டெபிட். அப்ப இங்க 2னா கிரெடிட், இங்க டெபிட் தானே. 2 டெப்டர்னு வந்தா டெபிட். அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள பேலன்ஸ் தான் வந்து கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் forfeited ஷேர் அக்கௌண்ட் லெட்டர் டு கேபிட்டல் ரிசர்வ். புரியுதுங்களா. இது வந்து ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ. இப்போ இதில் வந்து 10th இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து கேன் டூ அசைன்மெண்ட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா. அது இதே மாடல் சேம் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. Now we can do next 11th sum. See the 11th sum. Sum number 11. See. Niveda Limited forfeited 1000 equity shares of rupees 10 each for the non-payment of call of 4 rupees per share. அதாவது வந்து 1000 shares 10 ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து ஃபைனல் கால் மணி 4 rupees பே பண்ணவே இல்லையா. அதனால அது வந்து என்ன பண்ணாங்களா, forfeit பண்ணிட்டாங்களா. ஆஃப் தீஸ் இந்த 1000ல வந்து 800 were reissued.
800 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணாங்களா, முழுசாவும் ரீஇஷ்யூ பண்ணல. ₹7 ரூபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்களா. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ. ஃபர்ஃபீச்சருக்கு ரீஇஷ்யூக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி எழுதணும், அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். அப்போ இதில் பாருங்க, இது ஒன்லி பார்ட் ஆஃப் த ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் ஆர் ரீஇஷ்யூடு. அது நம்ம பார்த்தோம் இல்லையா, செகண்ட் மெத்தடு. பார்ட் ஆஃப் த ஷேர்ஸ் எப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா. இது நான் வந்து இப்போ போர்டில் போட்டு காட்டுறேன். Now you listen on the board. See, first one. First forfeiture shares. Forfeiture shares வந்து 1000 shares. பாருங்க, forfeiture பண்ணும்போது share capital account enter 1000 into 10 10,000. To equity share final call 4 rupees சொல்லிருக்காங்க. அப்ப 1000 into 4 4000. மிச்சம் இருக்கிறது வந்து 6 rupees. 10 ல 4 பைஸ்னா 6. forfeiture share account ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து forfeiture-ஓட ஜேர்னல் என்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரீஇஷ்யூ பண்ணும்போது எத்தனை ஷேர் ரீஇஷ்யூ பண்ணாங்க, 800 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணாங்க at ₹7. 7 ரூபீஸ்க்கு பாருங்க, 800 into 7 அதான் பேங்க் அக்கவுண்ட் என்டர். 800 into 7 5600 வரும். அப்புறம் forfeiture ஷேர் அக்கவுண்ட்க்கு பாருங்க, 10 ரூபாய் தானே ஷேரோட வேல்யூ, அதான் 800 into 3. 10 minus 7 3 வரும். அந்த 3 rupees forfeiture ஷேர் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பட் 800 into 10 equity share capital account. புரிஞ்சுச்சுங்களா. இப்போ அடுத்து பாருங்க, எப்படி வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எதுக்கு forfeiture ஷேர் கேபிட்டல் ரிசர்வுக்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மொத்தம் வந்து 800 ஷேர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் 1000 ஷேர்ஸுக்கு வந்து எவ்வளோத்தும் ப்ராஃபிட் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஷேருக்கு வந்து, அதாவது 10 ரூபாய் ஷேர் உள்ள வேல்யூ உள்ள ஷேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 ரூபாய். அப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து 4 ரூபாய் பே பண்ணவே இல்லையா, அப்போ 6 ரூபாய் பே பண்ணவே இல்லை. சரிங்களா. 6 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஒன்னுக்கு வந்து 4 rupees வச்சு கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா. ஒரு ஷேருக்கு 4 rupees வச்சு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 6 rupees தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அந்த ஷேர் வந்து ஒரு ஷேர் வந்து 7 rupeesக்கு பே பண்ணியிருக்காங்க, ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 4 rupees ஏற்கனவே ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. 7 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணும்போது அந்த 4 rupees நஷ்டம் தானே. 4 rupees ஏற்கனவே என்னது நமக்கு நஷ்டம் வந்திருக்குது, லாஸ் இருக்கு. அது மைனஸ் பண்ணா 3 rupees. புரியுதுங்களா. அப்போ ஒரு ஷேர் விற்கும் போது அவங்களுக்கு வந்து 3 rupees ப்ராஃபிட். இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க, ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. அதுல வந்து 6 rupees ரிசீவ் பண்ணாங்க, 4 rupees ரிசீவ் பண்ணல. அதனாலதான் ரீஇஷ்யூ forfeit பண்ணாங்கன்னு சொல்லிருக்காங்க. 4 rupees பாருங்க பண்ணி சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு ஷேர்ல இருந்து 4 ரூபாய் இவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்குது. 10 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 6 rupees தான் வந்துருச்சு, 4 ரூபாய் நஷ்டம் வந்துருச்சு. அது வந்து forfeiture ஷேர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் வச்சு கிடைச்சிருக்கும். அந்த ஒரு ஷேர் அப்படி ஷேர் அந்த 4 ரூபாய்க்கு நஷ்டம் வந்து வச்சிருந்தா ஷேர் வந்து இப்ப 7 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. இப்ப 7ல இருந்து அந்த நஷ்டம் வந்து 4 rupees போக ஒரு ஷேருக்கும் 7 rupeesக்கு தானே ரீஇஷ்யூ பண்ணாங்க. அதுல இருந்து இந்த 4 ரூபாய் நஷ்டம் போக மிச்சம் 3 rupees ப்ராஃபிட் இருக்கு ஒரு ஷேருக்கு. இப்ப நம்ம வந்து அதுல வந்து எத்தனை ஷேர் வந்து ரீஇஷ்யூ பண்ணாங்க, 800 ஷேர் வந்து ரீஇஷ்யூ பண்ணாங்க. அப்ப ஒரு ஷேருக்கு 3 என்ன 800க்கு 2400 rupees. இப்படிதான் அது கண்டுபிடிக்கிறது. அப்பதான் forfeiture ஷேர் அக்கௌண்ட் டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு போட்டு இந்த 2400 தான் பண்ணணும். முழுசாவும் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி forfeiting 6000ல இருந்து 2400 போனா 3600 வரும். ஆனா 3600 நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா 1000 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணாங்க. இங்க 800 ஷேர்ஸ் தான், 1000 ஷேர்ஸ் forfeit பண்ண 800 ஷேர்ஸ் தான் வந்து ரீஇஷ்யூ பண்ணாங்க. 200 ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணவே இல்லை. இப்ப 200 into 3 600 rupees வரும். அது ரீஇஷ்யூ பண்ணவே இல்லை. புரியுதுங்களா. அதனாலதான் வந்து அதை அங்கேயே கம்பெனில வச்சிருக்காங்க. அப்ப 800க்கு உண்டானது மட்டும் ஒரு forfeiture-ஆல 3 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அதுல 6ல இருந்து இந்த அதாவது 4 rupees இங்க நஷ்டம் வந்துருச்சு. அது அந்த 4 rupeesக்கு வித்தா போதும். ஆனா 7 rupees விற்கும் போது லாபம் தானே. 4 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் 7 ரூபாய்க்கு வித்தா 3 ரூபாய் லாபம் கிடைக்கும். அந்த லாபம் ஒரு ஷேருக்கு 3 rupees கிடைச்சிச்சு. இப்ப 800க்கு ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளவு கிடைச்சிச்சு, 800 into 3 2400. இப்படிதான் நாம அது கண்டுபிடிக்கிறது. அந்த ஃபார்முலா இல்லாம சிம்பிளா இப்படி லாஜிக் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.